பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது சென்னை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக மூடப்படும் என்ற அறிவிப்பை சென்னை விமான நிலைய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே மழையின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக விமானங்களை தரை இறக்குவதிலும் விமானங்கள் புறப்படு செய்வதிலும் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. விமானங்களை தரையிறக்குவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக வானத்திலேயே வட்டமடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதன் எதிரொலியாக ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக விமான நிலைய நிர்வாகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், தற்பொழுது சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? அதாவது பெங்கல் புயல் பலமாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னை புறநகரில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் விமான நிலையம் உள்ள மீனம்பாக்கம், திரிசூலம் மற்றும் குன்றத்தூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் இதனால் விமானங்கள் தரையிறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே 2 விமானங்கள் வானில் வட்டமடைந்து வெகு நேரம் காத்திருந்த நிலையில் மாற்றிவிடப்பட்டது. இந்த நிலையில் தான் காலை 9:30 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக விமான நிலையத்தை மூட விமான நிலைய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக அந்த விமான ஓடுபாதையே முற்றிலும் தெரியாத அளவுக்கு இந்த பலத்த மழை மற்றும் காற்றுடன் பெய்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மேலும் இந்த மறு உத்தரவு வந்தவுடன் மீண்டும் விமானங்கள் வழக்கமாக வரக்கூடும் என தெரிகிறது. இதனால் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் மாற்று விமான நிலையம் தரையிறக்கப்படலாம் என விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.